வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன தகவல். இந்த லாங் வீடியோ இல்லாமல் அடிஷ்னலாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அதுகள் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தா, ஃபண்டமெண்டல் ரூல்ஸில் வரக்கூடிய ஏதோ ஒரு ரூலை பற்றி சில தகவல்கள் இருக்கும். இல்லை நடத்தை விதிகளில் வரக்கூடிய விதிகளை பற்றி ஏதாவது ஒரு தகவல் சொல்லியிருப்பேன். இல்லைன்னு சொன்னால் ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் வரக்கூடிய ஏதோ ஒரு விதியை பற்றி சில தகவல்கள் இருக்கும். இப்போ அந்த ஷார்ட்ஸை பார்க்கும்போது அந்த ரிலவெண்ட் ரூலை எழுதி சின்ன குறிப்பும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சிபிஎஸில் எந்த மாதிரியான ரெக்கவரிஸ் வருது, இந்த ரெக்கவரி பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சிபிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட பேசிக் பே ப்ளஸ் டிஏ, அதில் 10% அவர்கிட்ட இருந்து சப்ஸ்கிரிப்ஷனாக மாதம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனாக அந்த இண்டிவிஜுவலோட அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அக்ரூ ஆகிட்டு வரும். இது ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போதோ அல்லது பணியிலிருந்து விடுவிச்சு போகும்போதோ அவருக்கு அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிபிஎஸ் ஸ்கீமில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் நம்ம எந்த இடத்துல கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்க்ரிமெண்ட்டு அந்த டியூ டேட்டில் போடாமல் தள்ளி போடக்கூடிய நேர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த டிஏ அரியர் 3 மாதம் கழித்து தான் கொடுப்பாங்க. அப்போ டிஏ அரியர் 3 மாதத்துக்கான அரியர் கொடுப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு மாதிரியான சிச்சுவேஷனில் நம்மளுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கரெக்டாக பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டிஏவை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஜனவரியில் கொடுக்க வேண்டிய டிஏக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஏப்ரலில் தான் வரும். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கு நம்மளுக்கு டிஏ அரியராக தான் ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பாங்க. அப்போ டிஏ ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் கூடுதலான தொகையை பிடித்தம் பண்ணணும். அந்த மாதிரி கூடுதலான தொகையை நம்ம அமௌண்ட்லேருந்து பிடிக்கும்போது அதே கூடுதலான அமௌண்ட் கவர்மெண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் வரணும். இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு கூடுதலான தொகையை சிபிஎஸ் சப்ஸ்கிரிப்ஷனை பிடிக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு வர்றது விட்டு போயிடும். அப்போ நம்மளுக்கு லாஸ். இது ஒன்று. ரெண்டாவது, ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு. நம்மளுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய பேசிக் பேவே ரைஸ் ஆகும். அந்த பேசிக் பே ரைஸ் ஆகும்போது அதுக்கான டிஏவும் ரைஸ் ஆகும். அப்போ அந்த உயர்வான தொகைக்கு, அதாவது நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இருந்ததை விட நம்மளுக்கு அந்த இன்க்ரிமெண்ட் வரும்போது நம்மளுடைய ஊதியம் உயர்வாகுது இல்லைங்களா, அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டுக்கான 10% நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் உயர்த்தி பிடிப்பாங்க. அப்போ கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த உயர்வான தொகைக்கு ஈக்குவலானது சேரணும். அப்போ நம்மளுடைய பே எந்தெந்த இடத்துல எல்லாம் மாறுது, இந்த டிஏ ரைஸ் ஆகும்போது மாறும், இன்க்ரிமெண்ட் வாங்கும்போது மாறும். இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த அரியர், அப்புறம் எந்த டேட்லேருந்து நமக்கு எஃபெக்ட்டுக்கு வரணுமோ அந்த தேதியிலிருந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் உயர்த்தி பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் வேறு சில அக்கேஷன்ஸ் வரும். அது என்னன்னு சொன்னால், நம்மளுடைய ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட்டில் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் போட மறந்துருப்பாங்க சில நேரங்களில், இல்லை நம்ம லாங் லீவில் இருந்திருப்போம், அல்லது வேறு சில காரணங்களால் நம்மளுக்கு நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் டேட் அன்னைக்கு நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போது ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கழித்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் சேங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நார்மல் இன்க்ரிமெண்ட் டேட்லேருந்து நம்மளுக்கு அரியர் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்குற நேர்வுகளிலும் நமக்கு எந்த தேதியிலிருந்து நம்மளுடைய பே ஹைக் ஆகுதோ அந்த தேதியிலிருந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் உயர்த்தி பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி உயர்த்தி பிடிச்சாதான் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேரும். இது நம்ம பார்க்கணும். அடுத்ததான்
சில பேர் சஸ்பென்ஷனில் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள் வந்து சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகி டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய சஸ்பென்ஷன் பீரியடை ரெகுலேட் பண்ணி அவங்களுடைய பேவெல்லாம் ரெகுலேட் பண்ணி ஆர்டர் போடும்போதும் அவங்களுக்கு வந்து அரியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எந்தெந்த தேதிகளில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பே ஹைக் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அந்த டியூ டேட்டில் அவங்களுடைய பே ஹைக் ஆனதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனாக பிடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கவனமாக பார்த்து அவங்களுடைய பே ஸ்லிப்பை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் நம்மளுக்கு 10 ரூபா கூட பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் 10 ரூபா அதில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் தான் விழுகும். அப்போ ஒரு 1000 ரூபா நம்மளுக்கு குறையுதுன்னு சொன்னால் அதனுடைய அக்குமுலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரிட்டையர் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு தொகை இழப்பாக தெரியும். அதனால் எந்த ஒரு அரியராக இருந்தாலும் சரி, அதாவது டிஏ அரியர் வாங்கும்போதாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்க்ரிமெண்ட் டேட் அன்னைக்கு நம்மளுடைய பே ரைஸ் ஆகும்போதும் சரி, அல்லது நம்மளுடைய இன்க்ரிமெண்ட்டை வந்து பின்னாடி தேதியில் சேங்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ இன்க்ரிமெண்ட் அரியர் வாங்குவோம். இப்போ அதுக்கான பே ஹைக்கு எந்த தேதியிலிருந்து எஃபெக்ட்டுக்கு வருது, அந்த தேதியிலிருந்து நம்மளுக்கு வந்து கூடுதலாக சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.